ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர் ஜிம்முக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக ராஜமுகன் முருகன் பிரதர், பிரசாத் பிரதர், அப்புறம் சங்கர் பிரதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை விட இவங்களை எல்லாரும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நான் எப்பவும் சொல்ற விஷயத்தான் சொல்ல போறேன், புதுசா இந்த விஷயத்தையும் சொல்ல போறது இல்லை. வீடியோல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதே தான். ஃபர்ஸ்ட் நாம ஜிம்முக்கு போகும்போது எதுக்கு போறோங்கிறத தீர்மானிச்சுட்டு போங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த குழப்பத்திலேயே தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்றோன்னே தெரியாம ஒரு கட்டம் வரைக்கும் சும்மா ஏதோ விளையாடுறோம், அப்புறம் ஜிம்மை விட்டே வெளியேறிடும். ஓகே, அது கிடையாது. ஜிம்மில் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், இன்னொன்று மசில் பில்டிங், இன்னொன்று ஃபிட்னஸ். இந்த 3 தான் நான் வந்து சொல்லுவேன். இதுல பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுங்கிறது தன்னுடைய லைஃபை அதுக்காக தியாகம் பண்றது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான, ரொம்ப செலவு மிகுந்த, தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதை கடைசி வந்துடலாம். அடுத்தது மசில் பில்டு. மசில் பில்டுங்கிறது நம்ம நார்மலா நேச்சுரலான ஃபுட் எடுத்தாலும் சரி, இல்ல புரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம மசிலை பில்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வச்சுக்கிறது. ஃபிட்னஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேன்மையானதா இருக்கிறது அந்த விஷயம் தான். இந்த 2 விஷயத்திலையும் பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஃபிட்னஸ் மட்டும் பயப்படாம சாப்பிடலாம். ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிறது. எதையும் செய்யறதுக்கு நம்ம உடம்பு வந்து எப்பவும் தயாரா இருக்கிறது. பல்டி பண்ணனா பண்ணேன், நான் ஓடனா ஓடுவேன், குதிக்கன்னா குடிப்பேன், எல்லாம் பண்றதுக்கு என் உடம்ப தகுதியா வச்சுக்கிறது தான் ஃபிட்னஸ். இதுல ஃபிட்னஸ் பண்ணும்போது உடம்பு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும், கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணலாம். பாடி மசில் பில்டோடு சேர்த்து ஃபிட்னஸை பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்கு நம்ம மனசை வந்து சிறுத்தை, புலி, ஒரு குதிரை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாதான் அந்த விஷயம் முடியும். மசில் மட்டும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் தேவையான்னு கேட்டா இல்ல. நம்ம ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றதோட முடிஞ்சு பார்த்து பத்திரமா வச்சிருப்போம். ஆனா மசில் பில்டோட சேர்த்து ஃபிட்னஸையும் பண்ணணும்னா அதுக்கு நம்ம மனசை வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எப்போ நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற லெவல்ல வச்சுக்கணும். நான் இதை நோக்கி தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். மசில் பில்ட் பண்ணு, அட் த சேம் டைம் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உனக்குள்ள ஃபுல்லா வச்சுக்கணும். எதையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், என் உடம்பு எதுக்கு எப்பவும் ஆக்டிவா இருக்கணும், எந்த வயசுலயும் நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் நினைச்சதை சாப்பிடணும், ஹாப்பியா இருக்கணும். இதுக்கு தான் இந்த மசில் பில்டோட சேர்த்த ஃபிட்னஸை நான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது பாடி பில்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துடுவேன். நானும் ஒரு பாடி பில்டரா இருந்தவன் ஒரு காலத்துல. இப்போ நான் வந்து மசில் பில்ட் அண்ட் ஃபிட்னஸ் இந்த 2ஐயும் சேர்த்த ஒரு மனிதனா போயிட்டு இருக்கிறேன். பாடி பில்டிங்ல நேஷனல்ல ஜூனியர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன், 5 டைம்ஸ் ஸ்டேட் சாம்பியன், ஸ்டேட் கோல்டு வின் பண்ணேன், 2 டைம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 5 டைம்ஸ் கோல்டு வின் பண்ணியிருந்தேன் ஆல் இண்டியா போஸ்டல்ல. அதுக்கப்புறம் அதை ஒரு லெவலுக்கு, அதான் சொல்றோம்ல, இது வந்து நம்ம வந்து நம்மளே அர்ப்பணிக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருமா, காசு கிடைச்சிருமா அப்படிலாம் கிடையாது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஜெயிக்கிற பெருமை தான் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது தான் பாடி பில்டிங். நாம நினைக்கிற மாதிரி பாடி பில்டிங்கிறது லைட்டா அப்டாமன் வந்த உடனேயோ, லைட்டா லெக் அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் ஆன உடனே, இல்ல மசில் பம்ப் ஆன உடனே பண்ற விஷயம் கிடையாது. இப்போ உள்ள பாடி பில்டிங் அப்பவே அப்படி கிடையாது. இப்போ பாடி பில்டிங் வேற ரேஞ்சில் போயிடுச்சு. ஓகே, ஸ்டேஜ்ல ஒரு 10 பேர் நிக்கிறான்னா 10 பேரும் தரமா இருக்கிறான். அந்த இடத்துல நம்ம வெறும் அப்டாமனை மட்டும் கொண்டு போயிட்டு நின்றோம்னா வேலைக்கு ஆகாது. மேபி சில இடங்கள்ல பாடி பில்டிங் வந்து இன்னும் ஒரு ஒரு லெவலுக்கு வளராம இருக்கலாம். அதனால இங்க உள்ள சில பசங்க வந்து இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பாடி பில்டிங்கிறது போதுங்கிற விஷயத்துல நிறுத்துறதே கிடையாது. பாடி பில்டிங்ல சாட்டிஸ்பாக்சனே கிடையாது. இன்னும் 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 நான் இன்னைக்கு கோல்டு பண்ணிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இதே ஃபார்ம்ல நான் போய் நின்னா கோல்டு பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது என் கூட செகண்ட் பண்ணுவேன், அடுத்த டைம் இவனை பீட் பண்ணணுங்கிறதுக்காக இன்னும் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு வருவோம். அப்பதான் இதை விட இன்னும் பெட்டரா போனா மட்டும் தான் வின் பண்ண முடியும். பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம நினைக்கிறத விடையும் பயங்கரமானது. பயங்கரமானது. உடனே அதுக்கு வந்து மெடிசன் எடுக்கணுமா, நேச்சுரலா பண்ண முடியாது. நேச்சுரலா சத்தியமா பண்ண முடியாது. அது வந்து அது ஏமாற்று வேலை. ஓகேவா? ஏன்னா ஒரு மசில் வந்து அந்த அளவுக்கு உன்னுடைய ஸ்கின் குவாலிட்டி மாறணும், ஃபாஸ்டா க்ரோத் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கிளாரிட்டி கிடைக்கணும். எல்லாமே மாறுறதுக்கு வந்து நம்ம அதிகப்படியான டோசேஜ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதான் சொன்னேன் முதையே, அதை பாடி பில்டிங்கிறது ஒன்னைய பாடி பில்டிங்க அர்ப்பணிக்கிறது. டோஸ்ங்கிறது ஸ்டெராய்ட்ஸ் தான் சொல்றேன். அது ஓப்பனா சொல்றேன், ஸ்டெராய்ட்ஸ் தான். பாடி பில்டிங்ல ஸ்டெராய்ட்ஸ் இல்லாம கிடையாது. ஸ்டீராய்ட்ஸ்ங்கிறது என்னதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டீராய்ட்ஸ் ஏதோ புது மெடிசன், ஹல்க்குள்ள ஃபார்முலா எடுத்து குத்துனா, அதான் ஹல்க்குள்ள ஃபார்முலா எடுத்து குத்துனவன படபடன்னு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. அது வந்து நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு சாதாரண
டெஸ்டோஸ்டரான்ங்கிற ஒரு ஹார்மோன் தான். நமக்கு ஒரு வாரத்துக்கு 50 mg சுரக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 mgல ஒரு லெவல் தான் உன்னால மசில் க்ரோத் பண்ண முடியும். ஏன்னா டெஸ்டோஸ்டரான்ங்கிறது நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, நம்மளோட செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு, நம்மளோட மசில் க்ரோத்துக்கு, நம்மளுடைய மெச்சூரிட்டி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ற ஒரே ஹார்மோன். இந்த ஹார்மோன் நமக்கு 50 mg சுரக்கும் போது அதை வச்சு ஒரு லெவல் தான் பில்ட் பண்ண முடியும். அது ஒரு லெவலுக்கு தான் உன் உடம்புல நீ கொடுக்குற அப்சர்வ் பண்ண முடியும். நான் நேச்சுரலாவே பண்றேன், 50 முட்டை கொடுக்குறேன் அப்படின்னா 50 முட்டையில உள்ள புரோட்டீனா அமினோ ஆசிட்டை உடம்ப அப்சர்வ் பண்ணுமான்னா பண்ணாது. இதை பண்ணணும்னா என்ன பண்றோம் அப்படின்னா 50 mg சுரக்கிற அதே டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை வெளியில இருந்து வேற வேற ஃபார்ம்ல அதிகப்படுத்தும். இப்போ 50 mg சுரக்கிற இடத்துல 1000 mg இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய பவர் இன்னும் அதிகமாகும், நம்மளுடைய வெயிட் அடிக்கிற தன்மை அதிகமாகும், நம்மளுடைய ரெக்கவரி தன்மை ஃபாஸ்ட் ஆகும், நம்ம கொடுக்குற சாப்பாட்டை அப்சர்வ் பண்ற தன்மை அதிகமாகும். இதனாலதான் மசில் க்ரோத் வர்றதை தவிர அதுவுமே ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்துட்டு சும்மா உட்காந்தா ஒண்ணுமே நடக்காது. நான் வந்து ஸ்டெராய்ட்ஸை கொடுக்குறேன், கொடுத்துட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணாம வீட்டுல இருந்தா புடைச்சிட்டு வந்துருமான்னா ஒன்றும் வராது. நீ நார்மலா பண்ணும்போது எப்படி பண்ணியோ அதை விட 10 மடங்கு அதிகமா நீ ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும். நார்மலா யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டயட் இருந்தியோ அதை விட 10 மடங்கு அதிகமா டிசிப்ளினா இருக்கும். அதை விட 10 மடங்கு பாதுகாப்பா இருக்கும். அதை விட 10 மடங்கு அதிகமா ஃபுட்டு கொடுக்கும். இதெல்லாம் பண்ணாதான் வரும். நார்மலா நேச்சுரலா பண்றதை விட ஸ்டெராய்ட் பண்ணி பண்றவன், பாடி பில்டிங் பண்றவனுடைய கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டமானது. அந்த பாதை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. நான் முதல்ல சொல்லிட்டேன், பாடி பில்டிங் வந்து அர்ப்பணிக்கிறது. பாதிப்பு வரலாம், வராமலும் போகலாம். பாதுகாப்பான பண்றோம் அப்படின்னா கிடையாது, பாதுகாப்புன்னு அதுல கிடையாது. ஸ்டெராய்ட்ஸும் போயிட்டோம்னா சிலர் சொல்லுவாங்க பாதுகாப்பு, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. நீ டிசிப்ளினா இருக்கிறது வரைக்கும் உன்னைய பத்திரமா வச்சுக்கோ, உன்னை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கும். தப்பி தவிர நீ டிசிப்ளின் மாறுற, நான் உடம்புல நல்லா இருக்க, நம்ம அப்படியே கொஞ்சம் சுத்துவோம் அப்படின்னு சுத்துற, நல்லா ட்ரிங்க் பண்ற, இல்ல வேற ஏதாவது வேண்டாத வேலை பண்ற, இல்ல உன் உடம்ப நீ சரியா கவனிச்சிக்காத போது நீ வச்சிருந்த அதே பிரம்மாஸ்திரம் திருப்பி உன்னைய சாப்பிடும். ஓகே, இன்னைக்கு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்றோம்னா, அர்னால்டு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறது. அவர் அளவுக்கு நம்ம யாருமே ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிட போறது இல்லை, அவர் அளவுக்கு நம்ம பாடி பில்டிங் பண்ணிட போறது இல்லை. ஆனாலும் பாடி பில்டிங் பண்ண போறேன்னா இதெல்லாம் பண்ணணுங்கிறத முதலே தெரிஞ்சுக்கணும். தெரியாம ஆனா எல்லாம் பண்ணிடலாம், ஒரு 2 டோஸ் பண்ணா கொஞ்சம் பூஸ்ட் ஆனா போதும் பாடி பில்டிங் பண்ணிடலாம்னு போனீங்கன்னா இப்படி நிறைய பேர் பண்றான். என்னன்னா குறைஞ்ச பட்ஜெட்ல நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும், அப்ப எனக்கு வந்து 2-3 டோஸ் மட்டும் எடுத்துட்டாங்க, இதுலயே நான் அதை போட்டுட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஆயிரும்ல, அதுலயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது உன் உடம்புல தான் இருக்க போகுது. நீ அதை கண்டினியூ பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் உன் உடம்ப பழக்கணும். ஒரு மெடிசினுக்கு உன் உடம்ப பழக்கிறதுக்கே குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். 4 மாசத்துல ஸ்டெராய்ட்ஸ்ல உடம்பு ஏத்திடுற, 2 மாசத்துல ஸ்டெராய்டு கொடுத்து உடம்பு ஏத்திடுறேன்னு சொன்னா நீ நினைச்சுக்கோ கூடிய சீக்கிரம் மண்டையை போட போற. இந்த மெடிசின் உன் உடம்புல பழகிறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதை கரெக்டா கொடுத்து அவன் உடம்புல போய், சிலருக்கு மெடிசின் போகும்போது தொடர்ந்து காய்ச்சல் வரும். அது ஏன் காய்ச்சல் வருதுன்னா அந்த உடம்புல மெடிசின் வந்து நான் அப்சர்வே ஆகல. அப்ப அதை அப்சர்வ் ஆகி உன் உடம்பு வந்து அதை ஏத்துக்கிறதுக்கே நாளாகும். பாடி பில்டிங்கிறது அதுக்கு பின்னாடி டார்க் சைடு நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும், என்னைய பார்த்தா 4 பேர் மிரளணும், எனக்கு தேவை மெடல் அப்படின்னு நினைச்சு அந்த திசையை நோக்கி மூவ் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்கும். ஸோ பாடி பில்டிங் பண்ண போறேன்னா பினான்சியலா நம்மளால பண்ண முடியுமா, ரெடி ஆகிக்கும். ஏன்னா பாடி பில்டிங் பண்ணி உனக்கு காசு கிடைக்குமான்னா கிடைக்காது, வேலை கிடைக்குமான்னா கிடைக்காது. என்ன கிடைக்கும்? ஒரு மெடல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு பேர் கிடைக்கும். இதை தவிர எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு நான் வந்து வேலையில இருக்கிறேன்னா நான் படிப்பை வச்சுதான் இருக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிப்போம் ஸ்போர்ட்ஸ் உனக்கு கொடுக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா படிப்பு உன்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆனா உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை படிப்பு தான் கொடுக்கும். ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு படிச்சதுனாலதான் ஒரு லெவல்ல ஓகே ஓட்டலாம் பாதமெல்லாம் லைஃப் அப்படின்னு இருக்கிறேன். தவிர பாடி பில்டிங் பண்ணும்போது நான் பண்ண செலவெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன்னா 4 ஜிம் போட்டுருக்கேன் சீரியஸா. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நேஷனல் ரெடி ஆகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் ஒரு பட்ஜெட் போட்டோம்னா கூட மெடிசின்ஸுக்கே 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடும். இதுவும் ரெடியான நான் ஒரு லெவல்ல இருக்கிற நானே, குரோத்தான நானே மறுபடியும் இப்போ காம்படிஷன் பண்றோம்னா மெடிசின்ஸுக்கு மட்டுமே 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கும். இது போக ஃபுட்டு, ஒரு நாளைக்கு 1 kg சிக்கன் கண்டிப்பா கொடுக்கணும், 20 முட்டை கொடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? மெடிசின்ஸும் கொடுக்குறேன், இந்த ஃபுட் எல்லாம் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க?
உடம்புல அதிகப்படியான பவரை கொடுத்துட்டோம், அப்சர்வேஷன் தன்மையும் கொடுத்துட்டோம். அப்சர்வ் பண்றதுக்கு தேவையானதை கொடுக்கலன்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் சத்துக்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து மசிலுக்கு கொடுத்து நம்ம உடம்பு வீக் ஆகிக்கிறோம். திடீர்னு எதையா தூக்கும் போது பட்டுன்னு உடஞ்சிருக்கும், போன் ஆவலும் போயிடும். இன்னைக்கு ரோனி கோல்மன் ஒரு லெவல் அப்படி ஆகி போச்சு அவருக்குன்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஹெவிலின ஹெவி. அவரு ஒரு லெவலுக்கு தான் ஒரு பாத்திரத்துக்குள்ள அடைக்க முடியும், அந்த அளவுக்கு அடைச்சாச்சு. ஆனா அடைச்ச அளவுக்கு வேலை பார்க்கணும்ல, அதை விடையும் பல மடங்கு அதிகமா வேலை பார்த்தா அதுக்கு மேல அடைக்கவும் முடியாது. அப்ப என்ன ஆகும், கூட கொஞ்சம் வீக்கா. ஸோ பாடி பில்டிங் பண்றதுங்கிறது பவர் லிஃப்டிங் பண்றது மாதிரி கிடையாது. அது பாதுகாப்பா பத்திரமா முறையா பண்ற ஒரு விஷயம். பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணாதீங்க, அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம அந்த பாதிப்புகளை பார்த்துட்டு தான் இருக்கோம். நானே இதை பத்தி வீடியோஸ் பேசியிருக்கேன். சில பசங்க மெடிசின் யூஸ் பண்ணா ஒரு பையன் வந்து எனக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு, நான் ஸ்டாப் பண்ணவா என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு அப்படிதான் இருக்கும். மெடிசின்ஸ் போடும்போது லங்ஸ்ல ஏறிக்கும், லங்ஸ்ல சம்டைம்ஸ் லங்ஸ்ல ஏறிக்கும், எல்லாருக்குமே இது நடக்கும். அப்படி ஏறும்போது அதை எப்படி கம்மி பண்ணணும், அதுக்கு மெடிசின்ஸ் யூஸ் பண்ணும்போது பயந்துட்டோம்னாலே நம்ம மெடிசின்ஸை கைவிட்டுறணும். மெடிசின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை இப்படி நடக்கும்னு நினைச்சிட்டோம்னாலே மெடிசின்ஸ் கம்மி. ஏன்னா பாடி பில்டிங், மசில் பில்டு, இந்த ஃபிட்னஸ் எல்லாமே எது ரிலேட்டட்னா வெறும் பாடி ரிலேட்டட் கிடையாது, மைண்ட் ரிலேட்டடும் கூட. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வேலைக்கு போறோம், இதே ஹெவி வெயிட் அங்கேயும் அடிக்கிறோம், ஆனா ஏன் மசில் பில்ட் ஆக மாட்டேங்குது? அதே வெயிட் வந்து ஜிம்ல போட்டா மசில் பில்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். நம்ம சிலவன் வந்து ஒரு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான், கெயின் ஆயிருக்காது. ஒரு மாசத்துல ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணுவான். சம்டைம்ஸ் அது ஜெனட்டிக்கா இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் மைண்டா இருக்கலாம். அவன் மைண்டு மசிலையும் அவன் கனெக்ட் பண்ற விதம், வாஸ்டான குரோத் ஆகணுங்கிற அந்த நினைப்பு. ஓகே, இதுல தான் இங்க இதாகிறாங்க. பாடி பில்டிங்ல இறங்கிறதுக்கு முன்னாடி தயாராகிட்டு இதெல்லாம் நம்ம என்னால பண்ண முடியும், இவ்வளவு என்னால செலவு பண்ண முடியும், பயப்படாம பண்ண முடியும், எனக்கு இது வேணும், எனக்கு இதை வச்சு நான் வேற எதையும் யோசிக்க மாட்டேன், மெடலை தவிர நான் வேற எதையும் யோசிக்க மாட்டேன்னா இறங்குங்க. ஏன்னா இங்க நிறைய பசங்களுக்கு இந்த அசோசியேஷன் ஒரு விஷயம் இருக்குப்பா. நானுமே ஒரு அசோசியேஷன்ல என்னையுமே கொண்டு உட்கார வச்சு, எந்த அசோசியேஷனும் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல எல்லாம் நான் காம்படிஷன் பண்ணும்போதெல்லாம் எப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணா இதுல இருந்து செலக்ஷன் ப்ராசஸ், அடுத்தது ஸ்டேட்ல வின் பண்ணாதான் சதீஷ் சுகர் கிளாசிக்ல இருந்து எல்லாமே போக முடியும். இப்போ அப்படி கிடையாது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் கூட பண்ண மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா அங்க ஸ்டேட் போறான், ஏசியா போறான், வின் பண்ணிட்டு வர்றான். அதுலயும் 10 அசோசியேஷன் வச்சிருக்கானுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ண முடியாதவங்க கூட போயிட்டு இங்க ஒண்ணு இல்ல, இங்கேயும் ஒண்ணு இல்ல, ஆனா ஆளே இல்ல. அப்ப என்ன கிடைக்கும்? எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? 2 பேர். எத்தனாவது பிரைஸ்? 2வது பிரைஸ். என்ன கேட்டகரி? மிஸ்டர் ஏசியா. இப்படி மெடலை போட்டு தெரியுறீங்க. ஆனா அப்ப இப்போ இதுல யார உண்மையா உலகம் எதை மதிக்குன்னு நினைக்கிறீங்க? பாடி பில்டிங்கிறது இன்னைக்கு நான் வந்து ஒரு மிஸ்டர் இந்தியா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒல்லியான ஒரு தேகத்தோட சும்மா லூசா வந்தா நீங்க யாராவது மதிப்பீங்க? நீங்க யாராவது தெரியாது, யாரா இவன் சோப்பலாங்கி அப்படிமே. ஆனா பாடி பில்டிங்கிறது பார்த்த உடனே தெரியுற ஸ்போர்ட்ஸ். பார்த்த உடனே தெரியும், அவன் மாம்சம் பாடுறா, வா வா, இதுதான் பாடி பில்டிங். இங்க நிறைய பேருக்கு அதுவே தெரியல. சும்மா லைட் அப்டமன் வந்த உடனே நானும் பாடி பில்டர், எப்படி குறுக்கு வழியில போய் ஜெயிக்கலாம்? அது கிடையாது. பாடி பில்டிங்ல நாங்க என் கட்டத்துல இருந்த எல்லா பாடி பில்டருடைய மைண்ட் தாட்டும் இப்படிதான் இருக்கும். ஸ்டேஜ்ல ஏறினா என் பேரு பேசணும், ஸ்டேஜ்ல ஏறினா என் பேரு பேசணும். ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன், செகண்ட் அடிக்கிறாங்களா எனக்கு விஷயமே கிடையாது. யாருன்னா பாடுறா, எப்பா நமக்கு அடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதுதான் பாடி பில்டிங், அதுதான் ரியல் பாடி பில்டிங். இன்னைக்கும் பாடி பில்டர்ஸ் எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க தவிர, நான் அந்த இல்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டேன் எனக்கு 50,000 ரூபாய் கிடைச்சிடும், எனக்கு ஃப்ரிட்ஜ் கிடைச்சிடும். சத்தியமா கிடையாது. நான் ஏறினா என் பேரு, யாருன்னா யாரா மொத்தா எப்படி வந்துட்டு போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லணும். இதான் நினைச்சு எல்லாம் பெருசா உருவாகிற பாடி பில்டர்ஸ் எல்லாருடைய மைண்ட்லயும் இதுதான் இருக்கும். நீ பெருசா உருவாகணும், உன் மனசுல அப்படி இருக்கணும், சாட்டிஸ்பாக்சன் ஆகக்கூடாது. பாடி பில்டிங் பண்ணணுமான்னு நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு ஆரம்பிக்கும், இல்லாம ஆரம்பிக்காதீங்க. இன்னொன்னு மசில் பில்டு. மசில் பில்டு வந்து அது எப்படி சொல்றதுன்னா, இதுவும் ஒரு புலிவால பிடிச்ச கதை தான். மசில ஒரு டைம் பில்ட் பண்ணி நல்லா அழகா கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விடவும் முடியாது, விட்டாலும் கஷ்டம். விட்டா 4 பேர் நம்மளை கேட்பான், என்ன எல்லாம் கம்மி ஆயிட்டு, என்னாச்சுன்னு கேட்பான். அது கூட கொஞ்சம் சங்கடம், ஐயோ மனசு ஒரே வருத்தம், வேற எதுலையும் கான்சென்ட்ரேஷன் போவாது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், மெனக்கிட வேண்டி இருக்கு. அந்த மசில பில்ட் பண்ணதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஆனா மெயின்டைன் பண்ணா அது கொடுக்கிற ஒரு கெத்த மாதிரி, அது கொடுக்கிற ஒரு வரவேற்பு மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவும் கொடுக்குமானா கொடுக்காது. ஒரு ஃபிட்டா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மரியாதை எல்லா இடத்துலயும் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், நம்ம உடம்பு ஏற்றும் போது நம்ம கூட டெஸ்டோஸ்டரான், நம்ம பலம் எல்லாம் அதிகாகும் போது கொஞ்சம் தினாவட்டு வரும். அந்த தினாவட்டெல்லாம் கொஞ்சம் அடக்கி
பண்பா இருந்தோம்னா இந்த உலகம் நம்மள நல்ல மதிக்கும். இல்ல நான் ஏத்துட்டு வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போனோம்னா மதிக்காது. ஓகேவா? அதனால இன்னைக்கு எப்பவும் பேசுற விஷயத்தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்க. நம்ம தம்பிகள் ராமநாதபுரம் ஓகே, அது கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்ஆர் ஜிம் ராமநாதபுரத்துல இருக்குது. சகோதரர் சங்கர், அப்புறம் வந்து பிரசாத் பிரதர், ராஜமுருகன் பிரதர் அவங்க வந்து நடத்துறாங்க. 2 ஜிம் நடத்துறாங்க. நல்லா இருக்குது. ஒரு என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல காத்தோட்டமா இருக்குது. ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா காத்தோட்டமே இல்லாம தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் நல்ல காத்தோட்டமா இருக்கு, நல்லா இருக்குது. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லைங்க, நிறைய பேர் வர்றாங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. ராமநாதபுரத்துல இருக்கிறவங்க வாங்க, நானும் அடிக்கடி வருவேன். நீ பிரதரை பார்க்க வர வேண்டியது இருக்குது, அப்பப்போ வருவேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி. எஸ்ஆர் ஜிம்முக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது, வாங்க. ஓகே. ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா வேரோன். பலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா வேரோன். சப்போர்ட்